அனைவருக்குமான சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பார்த்துட்டு வருகிற அந்த ரோமர் ஸ்டடியில இப்போ நம்ம 11ஆம் அதிகாரத்துக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ரோமர் நிருபத்துடைய ஆராய்ச்சியில நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 8 அதிகாரங்கள் இல்லைங்களா. 8 அதிகாரங்கள் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிட்டு இந்த 8 அதிகாரங்களை பவுல் எப்படி ஆரம்பிக்கிறாரு, எப்படி கொண்டு போறாரு, கடைசியில் எப்படி முடிக்கிறார். இது ரொம்ப முக்கியமா அவர் சொல்ல வரக்கூடிய பாடம் என்னன்னா, கிறிஸ்து இயேசு மூலமா அவருக்குள் நாம் எப்படி நீதிமான் ஆகிறோம், அந்த நீதிமான் ஆக்கப்படுவதுடைய தாற்பயம் என்ன என்பதை ரொம்ப விவரமா பவுல் அங்க பல விஷயங்களை அவர் என்ன பண்றாருன்னா அவர் கொடுக்கிறார் முதல் 8 அதிகாரங்கள். அப்போ அந்த வகையில இந்த நீதிமானாக்கப்படுதல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுல மிக முக்கியமா இதுல யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஸோ அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்க முடியும். அப்போ எப்படி முதல்ல ஒருத்தர் விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறார் என்பதை பவுல் பேசிட்டு அதுக்கப்புறம் நீதிமான் எப்படி பிழைக்க முடியும், அதாவது விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறாரு, ஆனா அந்த நீதிமான் பிழைக்கணும்னாலும் கூட விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ பிழைக்கிறதுனா என்ன அதுவும் பார்த்தோம். பவுல் ரொம்ப விவரமா பிழைப்பது எப்படி, நம்ம எப்படி கிறிஸ்து இயேசுக்குள் பிழைக்கிறோம், நம்ம எதுக்கென்று பிழைக்கிறோம், எப்படி நமக்கு இந்த பிழைப்பு ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு கிடைக்குது, எதை பேஸ் பண்ணி கிடைக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில இவ்வளவு விவரங்கள்லாம் பவுல் அங்க பேசிட்டாரு. பட் இது எல்லாமே சகோதர பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இதை நாம ஒரு தியரியா படிக்கலாம். தியரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பாடங்களாக படிக்கிறதா ஒரு தியரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குங்க, தியரின்னு ஒண்ணு இருக்குது, அப்புறம் பிராக்டிக்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா. இந்த +1 +2ல நீங்க நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிச்சிருப்போம். அப்போ +1 +2 வரும்போது தான் நமக்கு அந்த பிராக்டிக்கல்ஸ்னு ஒரு தனியா ஒண்ணு இருக்கும். அதாவது நம்ம வெறும் படிக்கிற விஷயங்கள், படிச்ச விஷயங்களை எழுதி மார்க் வாங்குறது தியரி, ஆனா படிச்ச விஷயங்களை செஞ்சு காமிக்கிறது தான் பிராக்டிக்கல் இல்லைங்களா. அப்போ அந்த பிராக்டிக்கல் செஞ்சு காமிக்கும் போது அதுக்கு ஒரு மார்க் கிடைக்குது. அப்போ அது போல இப்ப நம்ம ரோமர் புஸ்தகத்துல எப்படி நீதிமான் ஆகிறோம், எப்படி பிழைக்கிறோம், எப்படி என்னவா இருக்கணும், என்ன விஷயம், நீதிமானாக்கப்பட்டவங்களுக்கு காரியம் என்ன, இதெல்லாம் தியரியா படிச்சாச்சு. படிச்ச விஷயங்கள்ல உள்வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா உள்வாங்குற விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சரிசமமா வாங்குறோமா என்பது ஒரு கேள்விக்குறி. உள்வாங்கணும் சரியான வகையில. அடுத்த விஷயம், அது அன்றாட வாழ்க்கையில எப்படி நடைமுறையில அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எப்படி அது நடைமுறை நம்ம வாழ்க்கையில அது நடைமுறைப்படுது அப்படின்ற விஷயங்களை ஒரு நாளும் அதை சிந்திச்சு பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ 8 அதிகாரங்களை பவுல் இது பேசிட்டு அடுத்து 9, 10, 11 இந்த 3 அதிகாரங்கள் தனியா செப்பரேட் பண்ணி பேசுறாரு. இந்த 3 அதிகாரங்கள் சேம் நீதிமானாக்கப்படுதலுடைய அந்த காரியங்களை தழுவி ரோம சபைக்கு, ரோம் எக்லீசியால இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா புறஜாதி கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, மெஜாரிட்டி யூத கிறிஸ்தவரும் இருக்கிறாங்க. பட் நீங்களா இப்போ ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலா இருக்கிறீங்க, அதே நேரத்தில் ஆவிக்குரிய இஸ்ரேலா இருக்கக்கூடிய நீங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை எப்படி பார்க்கணும், அவங்களுடைய விஷயம் எப்படிப்பட்டது, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்தை பத்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதுதான் இந்த 3 அதிகாரம் பேசுறார். அப்போ 9ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும் போதே மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை குறித்த ஒரு வேதனையோட தான் அவர் ஆரம்பிப்பார். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன, இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை குறிச்ச தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்றத பவுல் ரொம்ப விரிவா பேசுறாரு. எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவே அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சு 2 இஸ்ரேல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 இஸ்ரேல் இருக்கிறாங்கன்றதுக்கு பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் காமிக்கிறார். நம்ம பார்த்தோம், ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவன் எந்த இஸ்ரேல்
ஜனங்களை ரெகக்னைஸ் பண்றாருன்னா ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல், ஆவிக்குரிய இஸ்ரேல். அப்ப இந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் யார் வராங்க கேட்டா புறஜாதியார் வராங்க. அதே நேரத்துல மாம்சீக இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஜனங்களும், அது மீதியானவர்கள் யாரோ அவங்களும் வராங்கன்றதுக்கு அதுக்கு சில பழைய ஏற்பாட்டு வசனங்கள்லாம் என்ன பண்ணாருன்னா பவுல் காமிச்சார். அடுத்து 10ஆம் அதிகாரத்துக்கு வர்றாரு. சோ 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மறுபடியும் அதே போல ஆரம்பிக்கிறாரு. இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படணும் என்னோட விண்ணப்பமா இருக்குது. ஆனா அவங்க ஏன் இன்னும் சுயநீதிய தான் நிலைநிறுத்த பாக்குறாங்க, தேவ நீதிய அவங்க அடையாம இருக்கிறாங்க? காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினால வரக்கூடிய நீதி, நியாயப்பிரமாணத்துல வரக்கூடிய நீதி, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நியாயப்பிரமாணத்துல வரக்கூடிய நீதிக்கு பழைய ஏற்பாட்டு வசனத்தை காமிக்கிறார். அதே போல விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதிக்கு பழைய ஏற்பாட்டு உபாகத்துல இருந்த வசனம் காமிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறவனால் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தேவனால் எப்படி நீதிமான் ஆக்கப்படுறாங்க, அப்படி நீதிமானாக்கப்பட்ட எல்லாருமே இல்லைங்களா, அவங்க எப்படி நீதிமானாக்கப்படுறாங்கன்னா கர்த்தர் இயேசுவை அவர்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யறாங்க. அப்ப அறிக்கை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள வரணும். விசுவாசம் அவங்களுக்குள்ள வரணும்னா கேள்விப்படணும். கேள்விப்படணும்னா பிரசங்கம் கேட்கணும். பிரசங்கம் கேட்கணும்னா யாராவது பிரசங்கம் பண்ணணும். அப்படி யாராவது பிரசங்கம் பண்ணணும்னா அவரை அனுப்பப்படணும். இவ்வளவு விஷயங்கள் அங்க பவுல் 10ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லிட்டு, அப்போ இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தேவன் அனுப்பினார். அவங்களும் கேட்டாங்க. ஆனா கேட்டும் அவங்க என்ன பண்ணலையாமா? கீழ்ப்படியில. கீழ்ப்படியாதவர்ல அதே நேரத்துல எதிர்த்து பேசுறவமாயிட்டாங்க. அப்போ இதனாலதான் அவங்க விஷயத்துல தேவன் என்ன பண்ணாருங்களாமா? இப்படி அவங்க பண்ணதுனாலதான் இப்ப தேவன் அவங்க பண்ணிட்ட ஒரு அவமதிப்பு இல்லைங்களா, அவங்க பண்ணிட்ட ஒரு கீழ்ப்படியாமை, அசட்டை, இத நிமித்தமா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க புறஜாதியாருக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப புறஜாதியாருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வரணும்? ஒரு ஜெலசி, தமிழ்ல எரிச்சல் வரும். எரிச்சல் அப்படின்னா ஆங்கிலத்துல ஜெலசி, பொதுவாக தமிழ்ல இங்கிலீஷ்ல ஜெலசி அப்படின்னா பொறாமைன்னு சொல்லுவாங்க. தமிழ் பைபிள்ல எரிச்சல் அப்படின்னு அங்க வருது இல்லைங்களா. அப்போ இது என்ன விஷயம் கேட்டா இது பொறாமை சொல்லலாம், இல்ல நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னொரு கிடைக்கும் போது அது ஒரு வகையான எரிச்சல் வரும் இல்லைங்களா, அந்த ஒரு மீனிங் அங்க வருது. அப்போ இப்படித்தான் தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா புறஜாதியாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் பேசிட்டு 10ஆம் அதிகாரம் முழுக்க பேசிட்டு இப்ப 11ஆம் அதிகாரத்துக்கு வராரு. 11ஆம் அதிகாரத்துல கன்க்ளூஷன் பண்றாரு. பட் நம்ம இன்னைக்கு நம்ம பண்ண போறதில்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் முதல் 10 வசனங்கள் தான் பார்க்க போறோம். அப்போ இப்ப 11ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். இப்ப 11ஆம் அதிகாரத்துல நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 நம்ம பார்க்கலாம். சோ இங்கேயும் கூட பாத்தீங்கன்னா சகோதர சகோதரில அப்போஸ்தலனாகிய பவுல் சேம் பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர் கையாளுறாரு. சோ எப்படி கையாளுறார் என்று பார்க்கும்போது இப்ப படிக்கலாம். நான் படிக்கிறேன் கவனிங்க. ரோமர் 11:1-4 இப்படி இருக்க. இப்படி இருக்குன்ற அர்த்தம் என்னன்னா முந்தின அதிகாரங்களை பார்த்த விஷயம். ஏன் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல அப்படி நடந்துட்டார்? ஏன் புறஜாதியாருக்கு வாய்ப்பு கொடுத்தார்? ஏன் புறஜாதியாருக்கு வாய்ப்பு போச்சு அப்படின்னு பழைய ஏற்பாட்டு வசனங்களை வச்சு பழைய ஏற்பாட்டுல காணக்கூடிய வசனங்களை வைத்து பவுல் காமிச்சார் இல்லைங்களா 10ஆம் அதிகாரத்துல. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இப்படி இருக்க இப்ப பவுலே ஒரு கேள்வி கேட்கிறார் நம்மளை பார்த்து, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். பொதுவா போன அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது யாரா இருந்தாலும் அப்படித்தான் ஒரு தாட் வரும். அப்போ பார்த்தார் தேவன் ரொம்ப வருஷமா எவ்வளவோ கிருபை பண்ணாரு, எத்தனையோ டைம் மன்னிச்சாரு, எத்தனையோ டைம் போகட்டும்னு சொல்லி விட்டாரு. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தேவன் புறஜாதியாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவங்களை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. தேவன் இவங்களையா
தள்ளிவிட்டார் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் பொதுவா ஜென்ரலா வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனா பவுல் கேட்கிறாரு, இப்படி இருக்கிறதுனால தேவன் தம்முடைய, பாருங்க வார்த்தை பாருங்க, தம்முடைய ஜனங்கள், தம்முடைய ஜனங்கள், அவங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஏன் தேவன் தம்முடைய ஜனங்கள் என்று படிக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் ஆபிரகாம் நிமித்தமா. ஆபிரகாம் தான் மிகப்பெரிய காரணம். ஆபிரகாம் என்ற ஒரு நபருக்காகத்தான் தேவன் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை தள்ளிவிடல. அப்போ தேவன் தள்ளிவிட்டாரா என்று பார்த்தா இல்லை. ஆன்சர் வந்து நோ. சகோதர சகோதரிகளே, இது நல்ல உள்வாங்க வேண்டிய வசனம். இன்னைக்கு இந்த வசனம் பேர் சபை ஜனங்கள் மத்தியில உணர்ந்துக்கிறதே கிடையாது. தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தள்ளி விடல அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் அவங்களை ரிஜெக்ட் பண்ணல. அப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு கேட்டா, ஒரு கொஞ்ச காலம் ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அந்த அனுமதி பார்த்தா ரிஜெக்ட் பண்ண மாதிரி தான் அங்க இருக்கும். ஆனா அது கம்ப்ளீட் ரிஜெக்ஷன் கிடையாது. மாறாக அது ஒரு குறிப்பிட்ட காலம் தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, அவங்களுக்கு ஒரு அனுமதி என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு கொஞ்ச காலத்துக்கு கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கிறார், அப்படி வேணா சொல்லலாம் இல்லைங்களா? பட் என்ன, இது வந்து நிரந்தரம் கிடையாது. இது வந்து கண்டிப்பா நிரந்தரம் கிடையாது. ஒரு கொஞ்சம் ஏன்னா தேவன் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான். ஆனா இவங்க விஷயத்துல இது ரிஜெக்ஷன் கிடையாது, தள்ளி விடல. ஆனா இவங்க விஷயத்துல தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் காலம் ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறாரு, விலக்கி வைக்கக்கூடிய அனுமதி. அப்போ இதுதான் நம்ம பார்க்கிறோம், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ பவுல் அந்த வசனத்தை எப்படி பேசுறாரு கேட்டீங்கன்னா, தள்ளி விடவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாருன்னா தன்னை எடுக்கிறார். உதாரணம் பாருங்க, நானும் ஆபிரகாமின் சந்ததியில தான் வந்தேன், அதே நேரத்துல பென்யமின் கோத்திரத்தார் பிறந்த இஸ்ரவேலர். கரெக்டுங்களா? சோ இது அவர் சொல்லிட்டு 2ஆம் வசனம் பேசுறாரு, தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட. அந்த வார்த்தை கவனிக்கணும். நீங்க பைபிள்லே பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி, நீங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும். எத்தனை டைம் இந்த வார்த்தை வருது? தேவன் முன் அறிந்து கொண்ட, தாம் முன்னறிந்து கொண்ட அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பொதுவாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சபை ஜனங்கள் விஷயத்திலே பார்த்தோம், அவங்க எல்லாம் முன் அறியப்பட்டவர்கள், தேவனால் முன் அறியப்பட்டவர்கள். அந்த ஃபோர் நாலேஜ், ஃபோர் நோ, தேவன் ஒருத்தரை முன்னறிந்து கொண்டிருக்கிறார்னா அவங்க சாதாரண ஜனங்களை எடுத்துக்க முடியாது. அது நம்ம ரொம்ப முக்கியமா இந்த ட்ரூத்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரியுமே அப்படித்தான் நம்ம பார்ப்போம். ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரிய தேவன் முன்னறிந்து இந்த அழைப்புக்குள் அழைச்சிருக்கிறாருன்னா அவருங்க விஷயத்துல நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒருவேளை தற்காலிக நிலைமைகளை வைத்து தப்பா கூட நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஓ, இவர் பிரதர் அவ்வளவுதான் போல, இவர் வந்து ஓட்டத்துல இல்ல, அவர் வந்து உலகத்துக்குள்ள போயிட்டாரு, இல்ல அவரு வந்து சரியில்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். ஆனா புரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை தேவன் அவர் விஷயத்துல முன்னறிந்து அழைத்திருக்கிறார் அப்படின்னா தேவன் அவரை ரெடி பண்றதுக்கு அவங்க வல்லவரா இருக்கிறாரு. சோ இதை நம்ம கண்டிப்பா ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா தேவன் சில காலம் அனுமதி வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் விலைக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. அதுக்கு என்ன காரணம்ன்றத பவுல் பேசுறாரு. அப்போ தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. இந்த பாயிண்ட் ரொம்ப அழுத்த திருத்தமான வார்த்தை. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ரிஜெக்ட் பண்ணல. ரிஜெக்ட் பண்ணலைன்னா அதான் அர்த்தம், இது எந்த மாற்றம் இல்லை. அப்போ இது எப்படி சொல்றீங்க பிரதர்? இது எதை வச்சு சொல்றீங்க? எந்த வசனத்தை வச்சு சொல்றீங்க? எந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டா பாருங்க, பவுல் பேசுறது ஒரு ஜனம், இஸ்ரேல் ஜனம் ரிஜெக்ட் பண்ணல. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டா, இப்ப நம்மகிட்ட யாராவது ஆதாரம் கேட்டா என்ன சொல்லுவோம்?
இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தள்ளி விட்டாரா? நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். எப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா நம்ம பல விஷயம் யோசிப்போம், பழைய ஏற்பாட்டுல சில விஷயம் காமிப்போம். அப்போ அவங்க கேட்பாங்க, இல்லைங்க என்னதான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணிட்டாங்களே, இயேசுவை கொலை பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு இல்லைங்களா? அப்ப தேவன் அவங்களை தள்ளி விட்டாருன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் நம்ம அவங்க கேட்கும் போது அதுக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஒருவேளை நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா, சொல்ல தெரியல அப்படின்னா, இப்போ நமக்கு உதவி பண்றாரு பவுல். இப்ப பவுல் இதுக்கு நல்ல ஆன்சர் இருக்குது அப்படின்னு இப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு சம்பவத்தை காமிக்கிறார். நல்ல கவனிங்க, இப்ப பழைய ஏற்பாட்டு சம்பவம் படிக்க போறோம். இப்ப பவுல் ஹேண்டில் பண்ற விஷயம் எதுனா, முன்னாடி தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து காமிப்பார். ஆனா இப்ப இந்த முறை பவுல் கையாளுற வசன பகுதி ஒரு நிழலும் பொருள். ஒரு நிழல் பொருள் அதாவது என்னன்னா, இப்ப ஒரு நிழல் காமிக்க போறார். இந்த நிழல் ஒண்ணு இருக்குது, இதுக்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு பவுல் ஒரு நிழலும் பொருளும் சப்ஜெக்ட் பேசுறார். பாருங்க, நம்ம எத்தனையோ நிழலும் பொருளும் சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டிருக்கிறோம், எத்தனையோ பிரதர்ஸுங்க எடுத்து கேட்டிருக்கிறோம். இப்ப கொஞ்சம் பவுல் எடுக்கிற நிழலும் பொருளும் பார்க்கலாங்களா? எப்படி இருக்கு பார்க்கலாங்களா? அவர் எப்படி அந்த நிழலும் பொருளும் சப்ஜெக்ட எடுத்திருக்கிறாரு, எவ்வளவு சிம்பிளா நீட்டா அருமையா சொல்லி முடிச்சிட்டார். நிழல் இது, இதுக்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு ஒரு கம்பாரிசன் பண்ணி பவுல் நமக்கு அங்க சொல்றார். ஆனா இப்ப பவுல் கையாளுற அந்த நிழல் பாத்தீங்கன்னா அதுல பெரிய ஆழமான காரியங்களா இருக்கணும். இந்த ஆழமான காரியங்களை பவுல் இங்க பேசல, மாறாக இங்க என்ன தேவையோ என்ன சொல்ல வராரோ அதுக்கான ஒரு விளக்கம் மட்டும்தான் பவுல் அங்க எடுக்கிறாரு. சோ அந்த நிழல் யாரை பத்தின நிழல் கேட்டீங்கன்னா எலியா. எலியா அப்படின்னா யார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? தீர்க்கதரிசிகள் மத்தியிலேயே இஸ்ரேல் ஜனங்களால அறியப்பட்ட ரொம்ப ஃபேமஸான தீர்க்கதரிசிகள்ல நம்பர் 1 யாரு கேட்டா மோசே. கரெக்டுங்களா? மோசேக்கு அப்புறம் யாருன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க எலியா சொல்லுவாங்க. கரெக்ட் இல்லைங்களா? ஏன்னா எலியா உடைய காரியங்கள் ரொம்ப விசேஷமா இருக்கு பைபிள். அப்படி இருக்கும்போது இந்த எலியா பத்தின ஒரு நிழல் பொருள் எடுக்கிறார். இப்ப இந்த எலியா பத்தி அவர் சொல்ல வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். அவன் தேவனை நோக்கி அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. பவுல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, கர்த்தாவே தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து, நல்லா கவனிங்க, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து, எவர்கள்? இது ஒரு கேள்வி, அப்படி வச்சுக்கோங்க. உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், எவர்கள்? அவர்கள். அந்த அவர்கள் யார்ன்றது பார்க்கலாம். நான் ஒருத்தன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். அதாவது தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டுட்டாங்க, பலிபீடங்களையும் இடிச்சு போட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், என் உயிரை வாங்க பாக்குறாங்க என்று, நல்ல கவனிங்க, என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய், இஸ்ரவேலருக்கு விரோதமாய். அப்போ அவர்கள் பத்தி படிச்சோம் இல்லைங்களா? அவர் ஆக்சுவலி எலியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு தேவன் கிட்ட. தேவனே பாருங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி தேவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டோட்டல் இஸ்ரேல் ஜனங்களை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஆக்சுவலி இது எலியா பத்தி பைபிள்ல படிக்கணும், நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு இல்லைங்களா? அவருடைய அற்புதங்களா இருக்கட்டும், அவர் செஞ்சிட்ட காரியங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருக்கு. அவர் தேவன் கிட்ட முறையிடுறார், தேவனே இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு. ஆக்சுவலி இந்த விண்ணப்பம் பண்ணும்போது அது என்ன காமிக்குது? அடுத்து இம்மீடியட்டா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுங்க.
இந்த இஸ்ரேல் ஜனங்களை அழிச்சு போடுங்க அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு காரியமா தான் இருக்குது. ஏன்னா இஸ்ரவேலருக்கு விரோதம், அகைன்ஸ்ட் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணல. தேவனே அவங்க தெரியாம பண்றாங்க, மன்னிச்சிருங்க தேவனே, அப்படி கூட இல்ல. விரோதமா விண்ணப்பம் பண்ணாங்க. ஆக்சுவலி தேவன் கிட்ட தேவனுடைய தீர்க்கதரிசிகள் விண்ணப்பம் பண்றாங்கன்னா எல்லாம் பயந்து போயிடும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தங்கள் ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசி வராங்கனாலே ஜனங்கள் நடுங்குவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா அவர் வரும்போது நல்ல விஷயம் சொல்ல வராரா கெட்ட விஷயம் சொல்ல வராரா தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட எலியா என்ற தீர்க்கதரிசி இஸ்ரேலுக்கு விரோதமாய் ஒரு பிரேயர் பண்றாருன்னா நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பயப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? இப்படி அவரு பண்ற பிரேயர் கேட்கப்பட்டுச்சா, பதில் அளிக்கப்பட்டுச்சா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து காமிக்கக்கூடிய அந்த வசனங்களை கொஞ்சம் அங்க போய் பார்த்தா இன்னும் தெளிவான பார்வை கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன் பவுல் அந்த வசனங்களை எடுத்து இங்க பேசுறாரு, இதுல என்ன விஷயம் மறைஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா பைபிள் அப்படியே நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு திருப்புங்க. இது எங்க இருக்கு இந்த சம்பவம் கேட்டா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம பவுல் பேசுறது 10ஆம் வசனம் பேசிட்டு இருக்கிறாரு, கரெக்டுங்களா? ஆனா இப்ப நம்ம அப்படி படிக்க கூடாது, கொஞ்சம் 10ல இருந்து படிச்சா தான் விஷயம் புரியும். என்னதான் விஷயம் இது, ஏன் இந்த இடத்துல இந்த சம்பவம் வந்திருக்குது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவம், நிறைய முறை படிச்ச சம்பவம், ஒரு சப்ஜெக்ட் கூட கேட்டிருப்போம், எலியாவே இங்க என்ன உங்களுக்கு காரியம். ஆனா இந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப டீப்பான பாயிண்ட்ஸ், காலக்கணக்கு பத்தி விஷயங்கள்லாம் பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறது இல்லை. இந்த சம்பவத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். 1 ராஜாக்கள் 19 நான் படிக்கிறேன் கவனிங்க, 10ஆம் வசனம். இங்க தான் எலியா தேவன்கிட்ட பிரேயர் பண்ணுவாரு. எப்படி பிரேயர் பண்றாரு பாருங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆனா இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளி விட்டார்கள் என்று இஸ்ரேலை பத்தி தேவன்கிட்ட கம்ப்ளைண்ட். இது எப்படி தெரியுமா இருக்குங்க? இப்ப பாருங்க, நம்முடைய கூட வேலை பார்க்கிற ஒரு எம்ப்ளாயி ஒரு தன்னுடைய நம்முடைய எஜமான் கிட்ட அல்லது ஓனர் கிட்ட போயிட்டு நம்மளை பத்தி, சார் இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு, இவ்வளவு மிஸ்டேக் பண்ணிருக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு நம்மளை அப்படியே அடுக்கடுக்கா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு நினைச்சுப்பாரு. அதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். ஆனா அவர் கண்டுபிடிச்சு அந்த கூட இருக்க வேலை பார்க்கிற எம்ப்ளாயி மேனேஜர் கிட்ட அப்படி அடுக்கடுக்கா கம்ப்ளைண்ட் பண்றார். அப்போ நம்ம என்னதான் நினைப்போம், ஒரு பயம் வந்துடும், திகில் வந்துடும் இல்லைங்களா? அது மாதிரி இப்போ எலியா தேவன் கிட்ட பாயிண்டா வைக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனே நான் பாருங்க வைராகியமா இருக்கிறேன் உங்க கர்த்தருக்காக. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடன்படிக்கை தள்ளி விட்டாங்க. இது பெரிய மைனஸ் பாயிண்ட். அடுத்து செகண்ட் மைனஸ் பாயிண்ட் சொல்றாரு. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, உம்முடைய பலிபீடங்களை இடிச்சு போட்டாங்க. இது ரொம்ப அடுத்த பெரிய மிஸ்டேக். அடுத்து 3வது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. தேவனே என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா, உங்க தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொலை பண்ணிட்டாங்க. நான் ஒருத்த மாத்திரம் தான் தப்பிச்சிருக்கிறேன், ஆனா என்னையும் கொலை பண்றதுக்கு என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். சகோதர சகோதரிகளை அடுக்கடுக்கா வைக்கிறார். தேவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றார். யாருக்கு அகைன்ஸ்டா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அகைன்ஸ்டா. ஆனா நீங்க சம்பவம் படிச்சீங்கன்னா இந்த இடத்துல தேவன் கோவப்படல. எலியாப்புல ரொம்ப வருத்தம், வேதனை ஒரு பக்கம். தேவனே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லும் போது எலியாவுக்கு தேவன் என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்கிறாருன்னா, ரிப்ளை டக்குன்னு கொடுக்காம
அங்க ஒரு தரிசனம் காமிக்கிறார். இந்த தரிசனம் எல்லாருக்கும் ஃபேமஸ், எல்லாம் வேதமானவருக்கு ரொம்ப ஃபேமஸான தரிசனம், பரிச்சயமானது கூட. ஸோ அதை பத்தி நம்ம படிக்க வேணாம், சம்பவம் தெரியலைங்களா? அந்த பூமி எதிர்ச்சி இல்லைங்களா, அப்புறம் அந்த அக்னி இதெல்லாம் வரும், காற்று அக்னி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் அங்க வரும். அந்த ஒரு தரிசனத்தை காண்பித்த பின்னாடி இப்போ ஒரு மெல்லிய சத்தம் அங்க வருது. அப்போதான் 13ஆம் வசனத்துல படிக்கிறோம். அதை எலியா கேட்ட போது, அந்த மெல்லிய சத்தம் எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து அந்த கெபியை விட்டு வெளியே வராரு. கெபியின் வாசலில் நின்றான் இல்லைங்களா? கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்க உனக்கு என்ன வேலை? இது அர்த்தம். இங்க உனக்கு என்ன காரியம்? இது ஒரு பெரிய விஷயம். இதுல ஒரு பெரிய ட்ரூத் இருக்குது, ஆழமான ட்ரூத் இருக்குது. அது நம்ம தனி சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கணும். ஆனா இங்க பவுல் கையாளுற கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ எலியாட்ட கேட்கிற, இங்க என்னப்பா உனக்கு வேலை அப்படின்னு அந்த சத்தம் கேட்டுச்சாம. பாருங்க, கேட்ட கேள்வி என்ன? இங்க உனக்கு என்ன வேலை? இவர் என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கணும். ஆனா ரிப்ளை பண்ணாம 2ஆம் டைம் கம்ப்ளைண்ட் பண்றார். அதே விஷயத்த செகண்ட் டைம் என்ன பண்றாருன்னா தேவன்கிட்ட போயிட்டு, அப்போ கேட்ட கேள்வி ஒண்ணு, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்காம தான் விண்ணப்பம் பண்ணதுக்கு பதில் எதிர்பார்த்துட்டு இருக்காரு எலியா. அப்போ செகண்ட் டைம் கேட்கிறாரு, வசனம் 14, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளி விட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆக்சுவலி இங்க எலியா ஜனங்களை பத்தி கம்ப்ளைண்ட் தான் பண்ற, என்னையும் கொல்ல பாக்குறாங்க தேவனை. சோ இந்த விஷயத்துக்கும் தேவன் காமிச்ச தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது தனியா நம்ம ஸ்டடி பண்ணணும். இவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கும் தேவன் காமிச்ச தரிசனத்துக்கும் என்ன லிங்க் இருக்குது? அது தனி சப்ஜெக்டா பார்க்கணும். பட் அது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. பட் பவுல் எடுக்கக்கூடிய கான்செப்ட் மட்டும் எடுக்கலாம். அப்போ செகண்ட் டைம் தேவன் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும் போது நல்ல கவனிக்கும், இப்பதான் தேவன் இருந்து ஆன்சர் வருது. என்ன வருது பார்க்கலாம். 15 படிக்கலாம், படிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, இப்பதான் ஆன்சர் வருது, நீ என்ன பண்ண? முதல்ல தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண, பின்பு நிம்சின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிஷாவை உன் ஸ்நானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இது ஒரு வேலை, நீ போய் செய் அப்படின்னு சொல்ற. 17ஆம் வசனம், சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவன் எலிசா கொன்று போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஆன்சர் கொடுக்கிறாரு. 18ஆம் வசனம், ஆனாலும் ஏன்னா எலியா டோட்டல் இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேவனே எல்லா தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ தேவனுடைய ஆன்சர் என்னன்னா, பாயிண்ட் நல்லா கவனிக்கணும், பாகாலுக்கு முடங்காதிருக்க முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எலியாவுடைய கம்ப்ளைண்ட் டோட்டலி இஸ்ரேல் சரியில்லைன்ற. ஆனா தேவன் சொல்றாரு, இல்ல எலியா, இஸ்ரேல்ல ஒரு 7000 பேர் இருக்கிறாங்க,
அந்த 7000 பேர் நல்ல கவனி, உனக்கு தெரியாது, அதான் பாயிண்ட். உனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணல தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி பாகாலுக்கு அவங்க முடங்கல, முத்தம் செய்யல. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். நீ நினைக்கிற நீ ஒருத்த மட்டும் தான் இருக்கிறேன்னு, அப்படி நினைச்சுக்காத. இருக்கிறாங்க ஒரு 7000 பேர், அங்கதான் இருக்கிறாங்க. இதுதான் எலியாவுக்கு புரிய வைக்கிறார். அப்பதான் பவுல் நமக்கு காமிக்கிறாங்க, நாமளும் எலியா மாதிரி இருக்கக்கூடாதாமா. புரிஞ்சுங்களா? இதான் பாடமே. இதுதான், எலியா மாதிரி இருக்கக்கூடாது பிரதர் சிஸ்டர்ஸ். எலியாவுடைய அந்த ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா சரியான வகையில் இல்ல. அவர் நினைச்சுக்கிட்டாரு டோட்டல் இஸ்ரேல் ராங் நினைச்சிட்டாரு. ஆனா அப்படி இல்ல. ஏன்னா எலியாவுக்கே தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்குது, அது தேவனுக்கு தெரியும். அந்த 7000 பேர் இருக்கிறாங்க பாருங்க. இவ்வளவுதான் நிழலும் பொருளும். பவுல் இவ்வளவுதான் ஹேண்டில் பண்றார். இந்த பாயிண்ட் தான் எடுக்கிறார் பவுல். எலியாவுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். அப்ப எலியாவுக்கு புரிஞ்சுக்கணும், நான் ஒருத்தன் தான், அப்படிலாம் இல்ல நினைச்சுக்காதீங்க. அப்போ இதுக்கான சில அருமையான கமெண்ட்ரிஸ் சகோதர எழுத்துக்களை பார்க்கும்போது நல்ல அருமையான பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இது என்னமோ உண்மை தாங்க. இது நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இது ஒத்துக்கிறது இல்லைங்க. நான் சொல்றது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்கிறது இல்லை. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒத்துக்கிறது இல்லைன்னா, நம் இந்த ட்ரூத்ல இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ் மட்டும்தான் கரெக்ட், இந்த ட்ரூத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் சத்தியத்துக்காக உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அப்படி இல்ல பிரதர் சிஸ்டர்ஸ், அப்படி இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறார். எப்படி அன்றைய நாட்டுல தேவன் சொல்றாரு, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேர் இருக்கிறாங்க, அவங்க எனக்காக இருக்கிறாங்க. நீ நினைச்சுக்காத நீ தான் இருக்கிறேன்னு, நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு நினைச்சுக்காத. ஆனா உனக்கு தெரியாது அவங்க இருக்கிறாங்க. அதே போலதான் similarly there are 1000 in nominal system. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா, இது பிரதர் ரசல் எழுதுறார், இன்னமும் நிறைய பேர் பெயர் சபையில் இருக்கிறாங்க. பெயர் சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ராங் பிரதர் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் ட்ரினிட்டி விசுவாசிக்கிறாங்க, அவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றது இல்லை, யாரும் ஃபாலோ கிளாஸ் கேட்க வர்றதில்லை, அவங்க எல்லாருமே மனுஷனை பின்பற்றுறாங்க. இப்படித்தான் கம்ப்ளைண்ட் எலியா மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம வச்சிருக்கிறோம். எந்த டினாமினேஷன் எடுத்தாலும் கம்ப்ளைண்ட், எந்த டினாமினேஷன் சரியில்லை. ஆனா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஊழியம், நம்முடைய அறுவடை வேலை சகோதர எங்க பண்ணணும் தெரியுங்களா? நம்முடைய வேலை, அறுவடை வேலை எங்க போகணும், எந்த ஃபீல்டுக்கு போகணும், எங்க கம்ப்ளைண்ட் பண்றோமோ அங்க போகணும். ஏன்னா தேவன் அங்க அவருக்கு மட்டும்தான் தெரியும் இருக்கிறாங்க. இன்னமும் உண்மையிலே அவங்க விரும்பி இருக்கல, உண்மை சத்தியத்துக்காக வாஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியுது அது பிடிக்கிறது இல்லை. உண்மை சத்தியம் எங்க கிடைக்கும், ஆனா அது யாருன்ற விஷயம் நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நம்ம வேலை என்ன? இங்க உனக்கு என்ன வேலை, அதான் கேள்வி இல்லைங்களா? இங்க உனக்கு என்ன வேலை? கிளம்பு முதல். அதே போல நாம இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை. ஆனா நம்ம செய்யறதுக்கு சாக்கு போக்கு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? அதெல்லாம் நிறைய பண்ணியாச்சு, நிறைய அட்டம் பண்ணியாச்சு, நிறைய ட்ராக்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் நம்ம இப்ப தெரிஞ்சு போச்சு பிரதர். இப்படி அர்த்தம் என்ன? இப்படி ஒருவேளை நம்ம ரிப்ளை இப்படி நம்ம கொடுத்தோம்னா தேவன் இருந்து வரக்கூடிய ரிப்ளை என்ன எலியாட்ட தேவன் சொன்னாரோ அதுதான் நமக்கு. புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கர்த்தருடைய சபை பூமியில இருக்கும் போது ட்ரூத்துக்குள்ள வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. யார் எங்க என்ன விவரம் தெரியாது.
ஆனா அவங்க இருக்கிறாங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறதா வேலை. அவங்க போகணும், சத்தியத்தை சொல்லணும், வலைய போடணும். இது செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான வேலை. இது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக அங்க இருக்கு சகோதர சகோதரி. அப்போ இதுதான் நம்ம நமக்கான பாடத்தை அங்க கற்றுக்கொள்றோம். அதே போலத்தான் பவுல் எதுக்கு இந்த கான்செப்ட் எடுக்கிறாரு கேட்டா, பவுல் எடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா, இதே மாதிரி தான் இஸ்ரவேல தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டார்னு நீங்க நினைக்கிறீங்களா? காரணம் அவங்க கீழ்ப்படியாமை, காரணம் அவங்க பண்ணிட்ட தப்பு, அதனால தேவன் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இல்ல இல்லப்பா, நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இதே இஸ்ரேல் மத்தியில தான் தேவன் வச்சிருக்கிறாரு மீதியானவர்கள். அந்த மீதியானவர்கள் இருக்கிறாங்க இஸ்ரேல் மத்தியில. அதுக்கு நல்ல உதாரணம் நானும் ஆபிரகாமின் வம்சம்தான், பெனிமின் கோத்திரத்துல பிறந்த ஒரு இஸ்ரவேல. என்ன மாதிரி இருக்கிறாங்க இஸ்ரவேல் மத்தியில மீதியானவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியுறது இல்ல, அதான் விஷயம். அதனால தேவன் இஸ்ரேல ரிஜெக்ட் பண்ணிட்டார் நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இப்ப இதே பாயிண்ட் நம்ம இப்படி எடுக்கலாமான்னு கேட்டா, எப்படி எடுக்கலாம் கேட்டா, இப்போ தேவன் பேர் சபையை ரிஜெக்ட் பண்ணிட்டார், அது எந்த மாற்றம் இல்லை. பேர் சபை ஜனங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா நமக்கு தெரியும், வாந்தி பண்ணி போடுவே அப்படின்னு வாந்தி பண்ணிட்டார். அப்ப வாந்தி பண்ணப்பட்ட ஒரு அமைப்புகளுக்கு மத்தியில போயிட்டு அறுவடை வேலை செய்யலாமான்னு கேட்டா எப்படி புரிஞ்சுக்கிறார்? அப்ப தேவன் வாந்தி பண்ணிட்டாருன்னா எதை வாந்தி பண்ணிட்டாரு? அந்த அமைப்புகளை புரிஞ்சுக்கணும், பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். பாபிலோன் என்ற அமைப்பை தேவன் வாந்தி பண்ணிட்டார், அமைப்பைத்தான் வாந்தி பண்ணிட்டாரே ஒழிய ஜனங்கள், அந்த ஜனங்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிறவங்க, கர்த்தருடைய ஜனங்கள். ஞாபகம் இருக்குங்களா? வெளிப்படுத்தல படிக்கிறோம், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். இது யாருக்கு சொல்றாரு? வெளியே வந்தவங்க சொல்றாரா இல்ல உள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்றாரான்னு கேட்டா உள்ள இருக்கிறவங்களுக்கு. அப்ப உள்ள இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர வேண்டிய வேலை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான வேலை. பொதுவா நம்ம தேவனுடைய வேலைகள் ரெண்டு வகை இருக்குங்க. வெளியே வந்தவங்களுக்கு அவங்களைய பலப்படுத்தக்கூடிய வேலை ஒண்ணு இருக்குங்க, அதுவும் செய்யணும். நாம அந்த வேலை செய்யக்கூடிய பிரதர்ஸ் நம்ம மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னமும் வெளியே வராம நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அங்க போயிட்டு வெளியே வர வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அது செய்யறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. அறுவடை வேலை ஞாபகம் இருக்குங்களா? ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அறுவடை வேலை எங்க பார்த்தாலும் அறுவடை வேலை, கிளாஸ் ஃபாலோ கிளாஸ்ன்னு எங்க பார்த்தாலும் ரொம்ப விஷயம். சண்டே ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டா வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா பிரதர் ஃபாலோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம், வருது ரொம்ப டவுட் பிரதர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபாலோ கிளாஸஸ் கம்மி ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா சண்டேஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் அது நிறைய கிடைக்கிறாங்க. ஆனா இது ரைட்டான்னு கேட்டா கண்டிப்பா ராங். ஏன் ராங் சொல்றோம்னா, நம்மளும் நிறைய நேரங்கள் எளியா மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள போயிடும். நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், இங்கே இருக்கலாம், கெபிலே இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஆனா அப்படி இல்லை, நீ போ, அங்க இருக்கிறாங்க 7,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இது என்ன காமிக்குதுன்னா, எஸ் இன்னைக்கும் உலகத்துல இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே, பேர் சபையில இருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்கணும், பிரயாசம் எடுக்கணும். தேவன் தெரியும், தேவன் அவங்களை வெளியே கொண்டு வருவாரு. ஆனா அந்த வேலையை நம்ம போயிட்டு ஈடுபட வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருவேளை நம்ம போகலைன்னா தேவன் அதுக்கு வேற ஒருத்தரை ரெடி பண்ணிடுவாரு, அவங்கள வச்சு வேலைய அவர் முடிச்சிடுவாரு. பட் கணக்கு நம்ம கிட்ட தான் அங்க கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான ஒரு பாயிண்ட்ஸ் தான். பட் நம்ம கேஷுவலா பேசுறோம். பட் இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் உணர்ந்துக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட பவுல் பேசிட்டு, அதனால தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில
ஒரு மீதியான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க உண்மையிலே கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 11ஆம் அதிகாரம் 5-6 பேசுறாரு. அப்படி போலனா ஒரு நிழல் பொருள் காமிச்சிட்டு, ஒரு நிழல் காமிச்சிட்டு, அது மாதிரி இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் படி, இந்த கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல் என்னன்னா 8 அதிகாரம், ரோமர் 8 அதிகாரங்கள் பார்க்கிறோம் இல்லைங்களா? முதல் 8 அதிகாரம் அதுதான் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல். அப்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது அப்படின்னு சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில யூதயுகம் முடிந்திருந்தாலும், யூதயுகம் முடிஞ்சு போனாலும், இஸ்ரேல் மத்தியில ஒரு பங்கு இருக்கிறாங்க. அவங்க கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பவுல் சொல்றாரு, நான் மட்டுமல்ல, என்னை போல இருக்கிறாங்க சில இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இந்த கிருபையினால் அது வந்திருக்குது, கிருபையினால் இருக்கிறாங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள். 6ஆம் வசனம் பேசுறாரு, அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாய் இராது. கிரியைனா நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிட்டு அதனால வரக்கூடிய நீதியை தேடக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அதே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில கிருபையினால் உண்டாகக்கூடிய நீதியை தேடுற ஜனங்கள் மீதியா இருக்கிறாங்க, ஒரு பங்கு மீதியா இருக்கிறாங்க. அது கிருபையினால் கிடைக்குது, கிரியைகளினால் இல்ல. ஏன்னா கிருபையானது கிருபை அல்லவே. எப்போ அப்படி இல்லைனா கிருபை இல்லை. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால், எது? அந்த நீதி தெரிந்து கொள்ளுதல். ஒருவேளை தேவன் அது கிரியைகளினால வச்சிருந்தாருன்னா அங்க கிருபையே இல்லாது இல்லைங்களா? அப்படி அல்லவென்றால் கிரியை ஆனது கிரியை அல்லவே. என்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம், ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான். 2 விஷயம் இருக்குது, கிருபையினால தெரிந்து கொள்ளப்படுறது, கிரியையினால தெரிந்து கொள்ளப்படுறது. இது எது கரெக்ட்? எதன்படி இருக்கிறாங்கன்னா கிருபையினால தான். கிரியையினால தெரிந்து கொள்ளப்பட முடியாது, ஏன்னா தேவனுடைய ஏற்பாடு இல்லை. கிரியையினால யாரும் நீதிமான் ஆக முடியாது. அப்போ இத சொல்லிட்டு தொடர்ந்து பவுல் பேசுறாரு. அப்போ இதே கான்செப்ட் தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 11-12 படிக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீதி கிடைக்கும், பட் ஏற்றுக்கொள்ளல. அதே நேரத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ பாருங்க, இதான் கிருபையினால் தெரிந்து கொள்ளப்படுது. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எவ்வளவு அருமையான வாய்ப்பு இல்லைங்களா? பட் இதைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறாங்க. ஆனா மீதியானவர் மட்டும்தான் இதை உணர்ந்து இன்னைக்கு அந்த கிருபையினால வந்திருக்கிறாங்க என்று பவுல் அங்க பேசுறாரு. சோ இத பேசிட்டு சகோதர சகோதரிகளை அடுத்த பாயிண்ட்டுக்கு பவுல் வராரு. நம்ம படிக்கிறேன் கவனிங்க. 7-8. அப்படியானால் என்ன? அடுத்து சொல்ல வராரு, அப்படியானால் என்ன சொல்லிட்டு, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். எதை? நீதி. நியாயப்பிரமாணத்தினால நீதிய தேடுறாங்க, ஆனா அடையல. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ கிருபையினால் அதை அடைந்திருக்கிறார்கள். யாரு? இஸ்ரவேல் மத்தியில. மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். அந்த இன்றைய தினம் சொல்லும் போது இன்னைக்கு வரை கூட நம்ம சொல்லலாம். இப்ப வரை கூட நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு இல்ல, ரெடி இல்லை. அதை நினைச்சு பாருங்க. அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா இப்பவும் வாய்ப்பு இருக்குது, சபை வாய்ப்பு இப்போ ஓப்பன்ல இருக்குதுங்க. ஒருவேளை இன்னைக்கு ஒரு இஸ்ரேல், ஒரு யூதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னை அவர் மேல விசுவாசம் வைத்து
தன்னை அர்ப்பணிச்சார் அப்படின்னா இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. உண்மையிலே அது சபை வாய்ப்புக்கு வரலாம். ஏன்னா இன்னமும் வலி இருக்குது. ஆனா வசனம் படிக்கிறோம், அப்படி இல்ல, இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? ஏன் கேட்டா, பவுல் பழைய ஏற்பாட்டு வசனத்துல இருந்து ஒரு வசனத்தை காமிக்கிறாரு. ஏசாயா 29:10. அதுதான் 8ஆம் வசனம் பேசுறாரு. கனநித்திரை நாவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. எங்க படிக்கிறோம்? ஏசாயா 29:10. அங்க போய் பார்த்தோம்னா, கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வர பண்ணி. கனநித்திரை, அது என்னங்க கனநித்திரை? அதாவது தூங்குறது, கொஞ்ச நேரம் தூக்கம். அதாவது நான் சில பேர் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, இது குட்டி தூக்கம் கூட சொல்லலாம் இல்லையா? குட்டி தூக்கம் சொல்றோம் இல்லையா? அதாவது தூங்குறது, நார்மலா தூங்குறது 8 மணி நேரம், அது வேற விஷயம். ஆனா முழிச்சிருக்க வேண்டிய நேரத்துல அப்படியே தூங்கிடுறது இல்லைங்களா? இது கனநித்திரை. அப்படியே அப்படியே கண்ணு அப்படியே நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த சப்ஜெக்ட் கேட்கும் போதெல்லாம் நீங்க நிறைய டைம் பார்க்கலாம். எக்லீஷியால பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சப்ஜெக்ட் பிரதர்ஸ் எடுத்திருக்கிறாங்கன்னா அப்படியே அப்படியே கண்ணு அப்படியே பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே க்ளோஸ் ஆகும். முடி டக்குன்னு பார்த்தா முக்கியமான பாயிண்ட் விட்டுருப்பார். இது ஒரு கனநித்திரை. இதுதான், இதுக்கு பேர் கனநித்திரை. நம்ம அந்த 1 hour தூங்க மாட்டோம். அந்த 1 hour கிளாஸ் எடுக்கிறாருன்னா 1 hourல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ முக்கியமான பாயிண்ட் பேசும்போது அப்படியே கண்ணு சொரியுது. இதுதான் கனநித்திரை. பட் இது என்ன காமிக்குது? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா, இது ஒரு அஜாக்கிரதை, கேர்லெஸ்னஸ். அப்போ இது சப்ஜெக்ட் நம்ம பண்ணக்கூடிய தவறு இல்லைங்களா? சப்ஜெக்ட் கேட்கும் போது, சப்ஜெக்ட் படிக்கும் போது அது செய்யக்கூடிய தப்பு. பட் இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல இது என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜன விஷயத்துல என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, இது குறிக்குது இந்த ஒரு 2000 வருஷத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளல. நிறைய பேர், கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா, அவங்களுக்கு கனநித்திரை ஆவி வந்துருச்சு. தேவன் கனநித்திரையை ஆவியை வர பண்ணிட்டாரு. அப்ப ஏன் தேவன் அது அந்த காரியங்களை வர பண்ணாரு கேட்டா, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவங்க கீழ்ப்படியாமை, அசட்டை பண்றது. அப்போ அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களுக்கு கவனம் கொடுக்கல, மாறாக பூமிக்குரிய காரியங்களை மட்டுமே கவனம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ஆவிக்குரிய பார்வை பார்க்க தெரியல. ஏன்னா கனநித்திரை. அப்போ ஆவியை வர பண்ணி உங்கள் கண்களை அடைத்து, ஏன்னா கண் அப்படியே மூடிடும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டா. அதாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஞான திருஷ்டிக்காரர், தீர்க்கதரிசிகள், தலைவர்கள், இவங்க தான் உங்களுக்கு கண்ணு திறக்கணும். ஆனா இவங்களுக்கே தேவன் முக்காடு போட்டதுனால உங்க கண்களை இவங்க என்ன பண்ணிடுறாங்க? அடைச்சிடுறாங்க. இது நல்ல உதாரணம் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். இவங்களுக்கே முக்காடு போட்டதுனால விஷயம் தெரியல. என்ன விஷயம் பேசுறோம், என்ன போதிக்கிறோம், என்ன காரியம் சொல்றோம் அவங்களுக்கே தெரியல. அதனால கேட்கக்கூடிய ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய பார்வை பார்க்க முடியாம போயிடுச்சு. அப்போ இதே விஷயத்த உபாகமம் புஸ்தகம் படிக்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 29:3-4 என்ன படிக்கிறோம்னா, கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும்
கண்ணார கண்டீர்களே. கண்ணார பார்த்தாங்களாமா, கண்ணார பார்த்தாங்க. ஆனா என்ன ஆச்சு? ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. அப்போ பாக்குறாங்க, ஆனா உணரல. அந்த உணரக்கூடிய விஷயம் இல்லாம போச்சு. அப்போ இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமையாக காணப்படுது. அப்போ பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 29:10 அந்த வசனத்தை அவர் காமிச்சிட்டு, இது மாதிரி தான் இருக்கிறாங்க, இன்றைய வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பவுல் என்ன பண்றாருன்னா 8 வரைக்கும் பேசுறாங்க. பேசிட்டு அடுத்து 9ஆம் வசனம் சொல்றாரு, அன்றியும். அன்றியும் உடைய அர்த்தம் என்னன்னா, பவுல் அடுத்து இன்னொரு வசனத்தை காமிக்கிறார். இதுதான் அன்றியும் வார்த்தையுடைய அர்த்தம். அடுத்து எந்த வசனம் காமிக்கிறார் கேட்டீங்கன்னா, சங்கீதம் வராரு, தாவீதுடைய வசனம், தாவீது சொல்ற வசனம், சங்கீதம் 69 22 23 ரெண்டு வசனம் காமிக்கிறாரு. முதல்ல 22 பார்க்கலாம். தமிழ்ல இங்க படிச்சிடலாம். ரோமர்ல, அன்றியும் அவர்களுடைய பந்தி, பந்தினா டேபிள், டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, டைனிங் டேபிள், டேபிள். அவர்களுடைய பந்தி என்ன ஆயிடுச்சாமா, சுருக்கும் கண்ணியும் இடறதுக்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலுமாக கடவுது அப்படின்னு வசனம் வருது. இத போய் பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல போய் படிச்சோம்னா அங்க எப்படி வருதுன்னு பாருங்க. சங்கீதம் 69:22 அவர்களுடைய பந்தி டேபிள் என்ன ஆயிடுச்சாமா, பொதுவா டேபிள் எதுக்கு? நல்ல வயிறு நிறைய ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட, அதுதான் ஜீவன் தரும் இல்லைங்களா? ஆனா அதுவே என்ன ஆயிடுச்சாமா, கண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செல்வம் வலை ஆயிடுச்சு. அப்போ இதோடைய அர்த்தம் என்ன? சகோதர சகோதரிலே, இது என்ன விஷயம் பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறாரு போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது அது குறிக்குது. இவங்களுடைய பந்தி பாத்தீங்கன்னா பந்தி, பந்தி குறிக்குது டேபிள், டேபிள் நிறைய ஆகாரம்லாம் இருக்கும், நிறைய ஆரோக்கியமான விஷயம் இருக்கும். இதுல எதை குறிக்குதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட பந்தி. என்ன பந்தி? நியாயப்பிரமாணம். அதுக்கப்புறம் அந்த டேபிள் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள், தெய்வீக வாக்குத்தத்தங்கள். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு முறை இயேசு கிறிஸ்து ரோமே சொல்லுவார், அந்த ஒரு நாய்க்குட்டி இல்லைங்களா, எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கை, அந்த ஒரு துணிக்கை, அந்த துணிக்கை, ஒரு துணிக்கை விழுந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கும். அதே போல கதை சொல்லுவாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்ல விஷயம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு ஓமையில பேசி பார்த்திருப்போம், ஐஸ்வர்யவான் ஏழை லாசரு ஓமையில. அங்கே கூட பாத்தீங்கன்னா சம்பரமாய் சாப்பிட்டு இருந்தான். அது என்ன காமிக்குது? இஸ்ரேல் ஜனங்களுடைய பந்தி, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம், அதன் மூலமாய் கிடைத்த வாக்குத்தத்தங்கள், இதுல நல்ல விஷயம் தான். ஆனா அதுவே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணி ஆயிடுச்சு. அப்போ கண்ணி அது ஒரு நிலைமை. கண்ணி எப்படி புரியுது? நியாயப்பிரமாணம் கண்ணியா மாறுச்சு. கண்ணினா புரியுது இல்லைங்களா? அது ஒரு வலை மாறு. அதுக்கு என்ன காரணம்னா, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 13 படிக்கிறோம். நம்ம எல்லாரும் பரிச்சயமான வசனம், கர்த்தருடைய வசனம் அவர்கள் பின்னிட்டு நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிப்படும் படிக்கும். அப்ப சிக்குண்டு பாத்தீங்கன்னா அது குறிக்குது, எப்படி கண்ணில அந்த அந்த பறவைகள் மாட்டுதோ அது மாதிரி அவங்களுடைய பந்தியே பாத்தீங்கன்னா கண்ணியும் சுருக்குமா ஆயிருச்சு. சோ இதுதான் ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்தை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் 22ஆம் வசனம், சங்கீதம் 69:22 அந்த வசனம் பவுல் 10ஆம் வசனத்துல பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, காணாதபடி அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்கள் எல்லாம் டார்க் ஆயிருமாமா. அவங்களால ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கவே முடியாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவர்களுடைய முதுகை
எப்போதும் குனிய பண்ணும். இந்த முதுகை குனிய பண்ணும் என்ற வார்த்தை அது என்ன அர்த்தம்னா, பொதுவா நல்லா கவனிச்சுன்னா, முதுகு கீழே பார்த்து குனிஞ்சு போச்சுன்னா கீழே மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நேரம் நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, வானத்தை பார்க்க முடியாது. அப்போ முதுகு குனிஞ்சு போச்சு, இடுப்பு பெண்ட் ஆயிடுச்சுன்னா கீழே மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய பார்வை அந்த வானத்தின் நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, கர்த்தர் இயேசு மூலமாய் கொடுக்கப்பட்ட சத்தியம் கிருபை என்ன, கிருபையும் சத்தியம் இயேசுற்றிலிருந்து புறப்படுது இல்லைங்களா, அதை அவங்க பார்க்க தவறிட்டாங்க. காரணம் அவங்களுடைய இடுப்பு அப்படியே பெண்ட் ஆயிருச்சு. பூமிக்குரிய விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய மனது ஏன் கடினப்பட்டிருக்குன்னா இதுதான் காரணம் என்று அங்க பவுல் பேசுறாரு. இப்போ சங்கீதம் 69:23 படிக்கும் போது, அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது, அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும் என்று அங்க வரும். இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும்னா ஸ்டெடியா இல்லை, நிமிர்ந்து பார்க்க முடியல அவங்களால. சோ எப்போதுமே பூமிக்குரிய விஷயங்கள் தான் அங்க பாக்குறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல கண்கள் அந்தகாரப்பட்டுச்சுன்னா அவங்க நியாயப்பிரமாண வரக்கூடிய சத்தியங்கள், கிருபை, சத்தியம் இயேசு மூலமே வந்துச்சு இல்லைங்களா, அதை பார்க்க தவறுறாங்க. காரணம் கண்கள் அந்தகாரப்பட்டுருச்சு. அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமை. பந்தியில் இருக்கக்கூடிய உணவுகள் எது நமக்கு வேணும், எது ஆரோக்கியம் என்று புரிஞ்சு சாப்பிடுறது ஒண்ணு இருக்கு. இப்ப வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்துடைய சத்தியங்களை, கட்டளைகளை அது எப்படி பார்க்கிறாங்கன்னா, அது என்ன விஷயம், அதுல என்ன இருக்குன்றத பார்க்கறது இல்லை. தசமபாகம் கொடுக்கணுமா கொடுக்குறேன், பலி செலுத்தணுமா பலி செலுத்துறேன், புறா கொடுக்கணுமா புறா பலி செலுத்துறேன், காணி கொடுக்கணுமா காணிக்கு செலுத்துறேன், இது செய்யணுமா அது இப்படித்தான் இருக்க ஒழிய அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பாக்குறாங்களே ஒழிய அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, மறைப்பொருள் என்ன, இது என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியறது இல்லை. அப்போ இதுதான் சகோதர சகோதரி இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமையாக பவுல் 10 வசனங்கள் வரைக்குமே அவர் என்ன பண்றாருன்னா அவரு பேசி அங்க முடிக்கிறாரு. சோ நாமளும் இன்னைக்கு 10 வசனங்களோட அங்க முடிக்கலாம். ஆனா சகோதர சகோதரில ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க விஷயத்துல தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தள்ளி விடல. அது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். எப்படி எலியா இஸ்ரேல் ஜனங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாரு, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க, வேற யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா எலியா தெரியாத விஷயம் தேவன் சொல்றாரு, இல்ல இல்லையா இருக்கிறாங்க ஆளு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லா இஸ்ரேல் ஜனங்க நினைச்சுக்காதீங்க இருக்கிறாங்க, நீங்க மட்டும் நினைச்சுக்காதீங்க இருக்கிறாங்க. சோ இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இஸ்ரேல் ஜனங்க மத்தியில மீதியானவர் தேவன் தெரிந்து கொள்றாரு கிருபையினால. எஸ் இருக்கிறாங்க அவங்க, அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அது ரொம்ப ரொம்ப அவசியமாக காணப்படுது. அப்போ சகோதர சகோதர இதோட நம்ம கிளாஸ் நிறைவு செய்யலாம். தொடர்ந்து பவுல் பேசுறாரு இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியங்களை பத்தி, அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பட் நீங்க என்ன பண்ணலாம்னா வீட்டுல உட்காந்து பவுல் பயன்படுத்தக்கூடிய பழைய ஏற்பாட்டு வசனங்களை அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு அதிகாரத்திலையும் பழைய ஏற்பாட்டு வசனம் எங்கெங்கெல்லாம் நோட் பண்றாரு, எப்படி கையாளுறாரு என்பதை பார்க்கலாம். நமக்கான பாடம் கூட இதுல இருக்குது, அந்த பாடத்தை கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கலாம். இப்போ நமக்கான பாடம் என்னன்னு கேட்டா, இது அப்படியே நம்ம காலத்துல அப்ளை பண்ணும்போது சேம் விஷயம் தான். பெயர் சபை ஜனங்கள் மத்தியில கூட பாத்தீங்கன்னா இன்னமும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம போயிட்டு சத்தியத்தை சொல்லி வெளியே கூட்டி வர வேண்டியது அவசியமா இருக்குது. அது கண்டிப்பா செய்யணும். ரெண்டாவது பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பெயர் சபை ஜனங்களால ஏன் சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியல, ஏன் சத்தியத்தை அவங்க கண்டுபிடிக்க முடியல, அது சேம் இதே காரணம் தான். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் விஷயமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய கண்கள் இருளா இருக்குது, அவங்களுடைய பந்தி கண்ணியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சகோதர சகோதர இந்த விஷயம் தான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம், நமக்கான பாடத்தை அங்க நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.